வணக்கம் நண்பர்களே. 80s குட்டீஸ்களை கேட்டால் தெரியும். தமிழ் சினிமாவில் இசை உலகில் தனி சாம்ராஜ்யத்தை நடத்தியவர் யாரென்று கேட்டால் சற்றென்று இசைஞானி இளையராஜாவை சொல்வார்கள். அந்த வகையில் அவர் இசையில் ஏராளமான பாடல்கள் இன்றும் இசைப்பிரியர்கள் மனதில் இசைத்து கொண்டுதான் இருக்கின்றன. யேசுதாஸ் என்றாலே அது காந்த குரல் தான். இளையராஜாவுக்கு வசீகரிக்கும் மந்திர குரல். அதனால்தான் இருவரது பாடலிலும் ஒரு ஈர்ப்பு வருகின்றன. அப்படி ஒரு பாடலுக்கு இளையராஜா யேசுதாஸை அழைத்துள்ளாராம். எல்லோரும் ஸ்டுடியோவுக்கு வந்துவிட்டார்களாம். இசைக்கலைஞர்கள் எல்லாம் ரெக்கார்டிங்க்கு தயாராக இருந்தார்களாம். ஆனால் யேசுதாஸ் மட்டும் வரவில்லையாம். இளையராஜா அந்த நேரத்திற்குள் அந்த பாடலை பாடி ரெக்கார்டிங் செய்து பார்த்தாராம். பாடல் நன்றாக வந்திருந்ததாம். நீண்ட நேரம் ஆனதாம். ஆனால் யேசுதாஸ் போன் போட்டாராம். தவிர்க்க இல்லாத காரணத்தால் தன்னால் வர முடியவில்லை என்று சொன்னாராம். இளையராஜாவும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லையாம். நாளை ரெக்கார்டிங்கை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டாராம். மறுநாள் ஸ்டுடியோவுக்கு யேசுதாஸ் வந்து விட்டாராம். இளையராஜா பாடிய பாடலை கேட்டு பார்த்தாராம். அவரது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்து விட்டதாம். இந்த பாடலை என்னால் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக பாட முடியாது, நீங்களே பாடுங்கள், அதுதான் மக்கள் மனதிலும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்றாராம். அதன் பிறகு இளையராஜா எவ்வளோ வற்புறுத்தி பார்த்தாராம். ஆனால் கடைசி வரை அவர் மறுத்து விட்டாராம். அதன் பிறகு தன் சொந்த குரலில் இளையராஜா பாடினாராம். அந்த பாடல் தான் जननी जननी जगमनी अगमनी, जननी जननी जगमनी अगमनी, जगत्कारणिनी परिपूरणिनी, जगत्कारणिनी परिपूरणिनी, जगत्कारणिनी परिपूरणिनी, जननी जननी जगमनी अगमनी, जननी 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 என்ற பாடல்தான் அது. இந்த அற்புதமான பாடல் தாய் மூகாம்பிகை என்ற படத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்றும் இளையராஜா தனது இசை கச்சேரியில் முதலாவதாக பாடும் பாடல் இதுதான். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.